Hey friends, welcome back to the channel. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எப்படி நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறது, அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ETF அப்படின்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்மளே கேட்டிருந்தோம் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நான் இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரொசீஜரையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அதில் வந்து மோர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சின்னதாக இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம பார்த்துடலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேஜராக 2 இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஒன்று பார்த்திங்கன்னா நிஃப்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்செக்ஸ். இந்த என்எஸ்சி கீழே இருக்கக்கூடிய இதுதான் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ்சி கீழே இருக்கக்கூடியதான் சென்செக்ஸ். இந்த நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ஒரு 50 கம்பெனி சேர்ந்தது தான் நிஃப்டி 50. அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்றது ஒரு 30 கம்பெனி இதுதான் இது சென்செக்ஸ். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா நிஃப்டியில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அவங்க இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபண்ட், ஒன்று வந்து பேசிவ் ஃபண்ட். ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்றது ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு அந்த ஃபண்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் ஃபண்ட் அப்படின்றது ஃபண்ட் மேனேஜர்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம வாங்குகிற அமௌண்ட்டு ஒரு ஃபண்டில் அவங்க அதாவது எப்படின்னா அப்படியே இந்த இதில் இருக்கக்கூடிய கம்பெனியில் அவங்க பிரித்து வச்சுருக்கக்கூடிய வெயிட்டேஜ் படி என்ன ஆயிரும்னா அது வந்து ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம ஒரு 100 ரூபா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறதுல அவங்க வந்து இப்போ இண்டெக்ஸில் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்துக்கலாம். அந்த 50 கம்பெனியில் ரிலையன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிலையன்ஸ் அப்படின்ற ஷேரில் ஒரு 10% என்ன இருக்காங்கன்னா வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அந்த 10 ரூபா என்ன ஆகும்னா அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போது அந்த 50 கம்பெனிலுமே நம்ம 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால அவங்க வந்து அப்படியே பிரித்து அந்த வெயிட்டேஜுக்கு ஏதாவது பிரித்து வச்சனால அப்படியே என்ன ஆயிரும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ ஓவராலாக நமக்கு இண்டெக்ஸ் எவ்வளோ தூரம் குரோத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபண்டோடைய குரோத்தும் அப்படி இருக்கும். ஸோ அப்படியே அந்த 50 கம்பெனியை அது என்ன சொல்லலாம், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படியே அந்த 50 கம்பெனிக்கு மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ நமக்கு ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா தனித்தனியாக நம்ம ஈக்விட்டியில் ஷேர் வாங்கி வைக்கிறத விட இதில் கொஞ்சம் இப்போ இன்றைக்கி ஒரு 15 கம்பெனி லாஸில் இருந்தாலும் அந்த 35 கம்பெனி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த வந்து இண்டெக்ஸ் ஏறும். ஓவராலாகவே நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி போகும்போது இண்டெக்ஸ் வந்து இயர் பை இயர் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம கோல்டு எஃப்டியை விட இண்டெக்ஸ் ஃபண்டுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டனால தான் இப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜரை வந்து நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்கர் எதுனா ஏஞ்சல் ஒன்னில் தான் நான் என்னுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்கரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜுரோதா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜுரோதாவுக்கு ஆப்போசிட்டில் அதாவது தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது ஜுரோதா காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்கள் பேனு அந்த மாதிரி இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது டிமெட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது தெரியும். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்னில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஏஞ்சல் ஒன்னில் தான் பண்ணுறேன். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய ஏஞ்சல் ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு இப்போ இது வந்து டேஷ்போர்டில் வந்து இப்போ அது வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ வந்து காட்டுது. ஸோ நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அது ஒரு 500 வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ மேலே போனீங்க அப்படின்னா சர்ச் பாரில் என்ன பண்ணணும்னா UTI நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணனால என்னுடைய ஃபஸ்ட்டு இது என்னுடைய வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ கிளிக் பண்ணனே அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போது நம்ம எப்படி ஒரு ஷேர் வாங்கி விற்கிறதுனால அதில் எப்படி நமக்கு வந்து சார்ஜஸ் இருக்குமோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு, இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து ஒன்று வந்து இருக்கும். அது வந்து இப்போ நம்ம ஒரு 10 இயர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை 1 இயர் பண்ணால் கூட நம்ம வெளியே வரும்போது அந்த எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ அதிலிருந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கமிஷன் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 0.21% இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ வேறு ஏதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெஸ்ட்டு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஓகே, வெல் அண்ட் குட், நல்லது தான். நான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 இயர்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 500 rupees வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் இருக்குது, அடுத்து அந்த ஃபண்டை வந்து யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுறா, அவர் பேர், அவங்க பேர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதைவே காட்டிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா கீழே இன்வெஸ்ட்மெண்ட் நவ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நான் வந்து எஸ்ஐபி தான் பண்ண போகிறேன். ஒன் டைம் அப்படின்றது லம்சம் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம சேனல்லே எஸ்ஐபி அப்படின்னா என்ன, லம்சம் அப்படின்னா என்னன்னு அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக இந்த 2 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து எஸ்ஐபி கிளிக் பண்ணிவிட்டு 500 ரூபா நான் வந்து போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணிட்டேன்னா அது வந்து இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ஆட்டோ பே வந்து நான் வந்து ஆனில் வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து எஸ்ஐபி இது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜிபேவோட என்னுடைய இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பே பண்ணிக்கிறேன். பே ப்ரொசீஜர் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், பே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஆர்டர் பிளேஸ்டு அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அது அவ்வளோதான். இது என்ன ஆகும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இப்போ தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ரொசீஜர் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம ஃபண்டு அதில் போய் அவங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து அதை வந்து செலக்ட் பண்ண பின்னாடி நமக்கு போர்ட்ஃபோலியோக்குள்ளே அப்டேட் ஆக ஒரு 3 days மேலே வந்து ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் அது எல்லாமே பண்ணி முடித்த பின்னாடி தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே நான் சொல்கிறனால உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே எனக்கு வந்து இப்போ போர்ட்ஃபோலியோலே வந்துருச்சு. ஸோ நான் அந்த வீடியோ பார்த்து தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணிக்கலான்னா இப்போ வந்து அதனுடைய இன்றைக்கி தான், அதாவது இன்றைக்கி தான் 9th. ஸோ இன்றைக்கி தான் என்ன இருக்குன்னா அதனுடைய அப்டேட் ஆகி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு அந்த 500 அப்படின்றது வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 3 days மேலே வந்து என்ன ஆயிருக்குன்னா நமக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அது பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரு 3 days வந்து நாட்கள் ஆகும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு வரதுக்கு. ஏன்னா அவங்க வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி எல்லாமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்த பின்னாடி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இது ஒரு ப்ரொசீஜர் தான். அது மாதிரி இது வந்து நான் சொன்னோன்னே தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஒரு வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையோ இல்லை யார்கிட்ட கேட்டுனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ 2024 இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 years பீரியட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு எஸ்ஐபியை பொறுத்தளவு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பெட்டர் ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.